Hi students, in this class we see Coulomb's law. See Coulomb's law develop பண்ணிருக்காங்க பாருங்க 1786 அதாவது 234 yearsக்கு முன்னாடி. But still it is relevant. Many applications are developed using Coulomb's law. அதுல main application என்னன்னு பார்த்தா நம்ம daily யூஸ் பண்ற Xerox machine. Right? So இது மாதிரி நிறைய applications இருக்கு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். So in this class we are going to see Coulomb's law என்ன அதோட மீனிங் என்ன ரைட் அப்புறம் கூலும்ஸ் லா எதுக்கு படிக்கணும் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இவர் தான் கூலும் ரைட் ஸோ பிஃபோர் வி லேர்ன் கூலும்ஸ் லா நம்ம வந்து முக்கியமான ஒரு டேர்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்டாட்டிக் சார்ஜ் ரைட். So what is static charge? Static charge na static means not moving, stationary, right? So charge சும்மா இருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு படிக்கிறதா static charge. The charge will introduce field create பண்ணும், force create பண்ணும், அப்புறம் charge free static இருக்கும்போது potential create ஆகும். So இதை பற்றிலாம் படிக்கிறது தான் electrostatics. So in the electrostatics two important laws are there. One வந்து என்னன்னா Coulomb's law, right? Second வந்து Gauss law. These two laws govern electrostatics. Coulomb's law இந்த வீடியோல பார்ப்போம், Gauss law பின்னாடி பார்ப்போம், right? So Coulomb's law ஓகே இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கூலும்ஸ் லாவோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தா இட் குவான்டிஃபைஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டாட்டிக் சார்ஜஸ் located in free space. இதுதான் இதோட main significance, right? So what is the meaning of quantifying the force? எதுக்கு quantify பண்ணணும்? Why should we quantify force? See, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஏபின்னு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. ஏ வந்து பிஎஸ் அரைஞ்சிடுறாரு. அப்போ பி வந்து பெயினால கத்துறாரு. ஸோ அவருக்கு வந்து பெயின் ஹையா இருக்கா லோவா இருக்காங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. பி சொன்னாதான் உண்டு. அவர் போய் கூட சொல்லலாம், வலிக்காத வலிக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதுக்கு ஒரு மேக்னிடியூடு இருந்ததுன்னா, இந்த மேக்னிடியூடு இருந்ததுன்னா பெயின் அதிகமாக இருக்குது, இதுக்கு கம்மியாக இருந்தது இந்த வேல்யூ இருந்ததுன்னா பெயின் கூட இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு நம்பர் இருந்தால் அது ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இல்லாட்டி பி சொல்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்பருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் குவான்டிஃபிகேஷன், கிவிங் நம்பர், ரைட்? ஸோ இப்போ ஏபி அடிக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் அடிக்கிறாரு. அப்போ அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பயங்கரமாக வலிச்சிருக்கும், ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் குறைச்சி வச்சுருக்கோம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு சார்ஜு ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது ஃப்ரீ ஸ்பேஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஒன்று இன்னொன்று மேலே அப்ளை பண்ணது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கூலும்ஸ் லா. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் we are having two charge Q1 Q2. இது ரெண்டும் எங்கே இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது, ரெண்டும் ஸ்டாட்டிக் சார்ஜ். இதுக்கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறுன்னு வச்சுக்கிறோம், right? So both Q1 and Q2 are static, that is not moving, right? இப்போ இந்த ரெண்டு சார்ஜும் ஸ்டாட்டிக்கு, அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 6, ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும்போது the force between the two charges is directly proportional to magnitude of Q1, magnitude of Q2 and inversely proportional to the square of the distance between the two charges. இதுதான் கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்னன்னா கே, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட். இதோட வேல்யூ என்னன்னா 9 × 10⁹, ரைட்? ஸோ இந்த கேவோட வேல்யூ நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எக்ஸாம்லாம் கேட்டால் நம்ம தான் யூஸ் பண்ணணும், கொஸ்டின் பேப்பரில் தரமாட்டாங்க. யூ ஹவ் டு மெமரைஸ் இட். இப்போ புதுசாக ஒரு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னா பெர்மிட்டிவிட்டி
in free space, right? So இதான் epsilon naught permittivity in free space. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.854 into 10 power minus 12. இந்த வேல்யூவும் தர மாட்டாங்க, நம்ம தான் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 1/4 by epsilon naught பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 9 into 10 power 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதோட யூனிட் என்னன்னு பார்க்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் யூனிட் எழுதணும், இல்லாட்டி தே வில் ரெடியூஸ் ½ mark or 1 mark. இப்போ கேவோட யூனிட் என்ன, எப்சிலான் நாட்டோட யூனிட் என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் சொல்லித்தரேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 by R². இப்போ நமக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கேக்கு தெரியாது, அதை வச்சுக்குவோம். சார்ஜோட யூனிட் என்ன, கூலும். இன்னொரு Q2ஓட யூனிட் அதுவும் சார்ஜ், அதோட யூனிட் கூலும். இது ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், அதோட யூனிட் மீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர். இதை சிம்பிளி பண்ண என்ன ஆகும், கே வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை சி இன்ட்டு சி ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். அதுதான் என்ன ஆகுது, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு சி பவர் -2 1/c ஸ்கொயர் சி பவர் -2ன்னு எழுதுறேன். இதுதான் கேயோட யூனிட். ஸோ இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் ஒரு யூனிட் தெரிஞ்சதுன்னா இன்னொரு யூனிட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இங்கே மெமரைஸ் கூட பண்ண தேவையில்லை, டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ கேவோட யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. எப்சிலான் நாட்டோட யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு வழி இருக்குது. கே இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட்டுன்னு எனக்கு தெரியும். பட் 1/4 பைங்கிறது நம்பருக்கு யூனிட் கிடையாது, ஸோ அதை விட்டுறலாம். அப்போது எப்சிலான் நாட்டை வந்து வெளியே கொண்டு வந்தால் 1/k. கேயோட யூனிட் எனக்கு தெரியும். கேயோட யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர். அந்த சி ஸ்கொயர் என்ன பண்ணணும், மேலே போயிருக்கு. ஸோ இட் வில் பிகம் சி ஸ்கொயர், ரைட்? ஸோ கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் எப்சிலான் நாட்டோட யூனிட். ஸோ ஓகே. ஸோ அப்போ ஃபோர்ஸ் குவான்டிஃபை பண்ணால் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, ஆஸ் பர் கூலும்ஸில் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 பை R² கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ரைட்? ஸோ அப்போது அதை வெக்டார் ஃபார்மில் தான் எழுதணும். இப்போ இது வந்து மேக்னிடியூடு தான், அப்போ இது ஸ்கேலர். அப்போது வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுது, அப்போ அதுக்கு நம்ம யூனிட் வெக்டாரை நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாட் ஏ வெக்டார், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் டிவைடட் பை ஏ. அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், ஏ வெக்டார் A vector is equal to that is equal to A vector divided by mod A vector வந்து A. இது சிம்பிளிஃபை பண்ணா A vector is equal to இந்த A இங்கே போயிருதா, ஸோ அப்போ A into A cap. ஸோ A into A cap இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் வெக்டார், எந்த வெக்டாரையும் அதோட யூனிட் வெக்டாரால் எழுதலாம். யூனிட் வெக்டார் கிவ்ஸ் டைரக்ஷன், இது வந்து மேக்னிடியூட். ஸோ அப்போ ஏ வெக்டார்னா ஏ வெக்டாரோட மேக்னிடியூடு மல்டிப்ளை பை தட் யூனிட் வெக்டார். அப்போ ஃபோர்ஸ் வெக்டார்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூடு, அது ஏற்கனவே எழுதிட்டேன். யூனிட் வெக்டார் இங்கே என்ன அப்படின்னா ஆர் கேப். ஸோ நவ் இட் பிகம்ஸ் வெக்டார், ரைட்? ஸோ மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் ஸ்கேலர். ஸோ எனி வெக்டார் கேன் பி ரெப்ரசன்டட், இங்கே பாருங்க, any vector can be represented in terms of its magnitude and unit vector. Force vector oda magnitude நம்ம ஏற்கனவே தெரியும், k into Q1 Q2 by R², unit vector R. இதுதான் vector form of Coulomb's law. Clear? So okay, இப்போ எப்போ scalar form யூஸ் பண்ணணும், எப்போ vector form யூஸ் பண்ணணும்னா, only charge magnitude distance மட்டும் கொடுத்தா you use scalar form. சப்போஸ் சார்ஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கொடுத்துட்டாலே we have to use vector form தான், ரைட்? இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கூலும்ஸ் லாவை. லெட் அஸ் அஸ்யூம் Q1 Q2 இங்கே இருக்கு, ரைட்? ஸோ ஆஸ் யூஷுவல் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து R. இது Q1, இது Q2, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுக்குவோம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் சார்ஜ் 1 வந்து சார்ஜ் 2க்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அது எப்படி எழுதணும்னா F21, தட் மீன்ஸ் சார்ஜ் 1 இஸ் அப்ளையிங் ஃபோர்ஸ் டு சார்ஜ் 2ன்னு எழுதணும். சப்போஸ்
சார்ஜ் 2 வந்து சார்ஜ் 1ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதுன்னா F12 இந்த மாதிரி F12 தட் இஸ் 2 இஸ் அப்ளையிங் ஃபோர்ஸ் ஆன் 1 இப்படி எழுதணும். ஸோ F21 எப்படின்னா K வந்து மேக்னிடியூட் அப்படியே தான் இருக்க போகுது. K இஸ் கான்ஸ்டன்ட், Q1 Q2 அப்படியே தான் இருக்கும். இப்போ இது என்னது 2 to 1க்குள்ள டிஸ்டன்ஸ், ஏன்னா R இஸ் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1 to 2 ரைட்டா. இங்கே 1லேருந்து 2 தான், 1 தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ 1லேருந்து 2க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி 1லேருந்து 2க்கு போகிற டைரக்ஷன் வெக்டர். ஸோ யூனிட் வெக்டர் எப்போவுமே டைரக்ஷன் தரும். ஸோ அதனால R12 கிளியரா. இதுதான் இது ரைட். ஸோ இப்போ சார் டைரக்ஷன் சொல்லிட்டீங்க, இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் ஓகே, Q1 வேல்யூ கொடுத்துருவோம், Q2 இருக்கும், டிஸ்டன்ஸ் தெரியும். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த சார்ஜோட சென்டர் Q1ஓட சென்டர்ல இருந்து Q2ஓட சென்டருக்கு ஒரு லைன் வரையணும் ரைட். அந்த லைனோட டைரக்ஷன்ல தான், அந்த லைன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகும். இதுதான் R12 கேப்போட டைரக்ஷன். 1லேருந்து 2க்கு ஒரு லைன் வரைஞ்ச அந்த லைன்ல சென்டர் ஆஃப் த 1லேருந்து சென்டர் ஆஃப் 2க்கு ஒரு லைன் வரையணும். அந்த லைன் அலாங் தட் லைன் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ F21 இந்த பக்கம் தான் இருக்கு. பட் இங்க இருக்குமா? இங்க இருக்காது. இந்த சைடு ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காது. இங்க இருக்குமா? இங்க எங்கேயுமே இருக்காது. ஒன்லி இந்த லைன்ல மட்டும்தான் F21 வெக்டார் இருக்கும் ரைட்டா. இப்போ அதே மாதிரி F12 எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 அப்ளைடு பை சார்ஜ் 2. ஸோ இப்போ 2 வந்து சார்ஜ் 1க்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அதாவது எழுதுனா அதே மாதிரி தான். ஸோ K Q1 Q2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 and 1. ஸோ அப்போ R21 ஸ்கொயர், அப்புறம் யூனிட் வெக்டார் ஃப்ரம் 2 to 1. ஸோ இப்போ R2 1 கேப். இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா அதே தான். ஸோ 2லேருந்து 1க்கு சென்டர், 2லேருந்து இங்கே சென்டர் ஒரு லைன் வரையணும். ஓகே, ஸோ விட்ரா இதே மாதிரியே ஒரு சென்டர் டு சென்டர் வரைஞ்சிட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் R21 வெக்டர் ரைட்டா ரைட். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபோர்ஸ் வந்து 1லேருந்து 2க்கு போகிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகுது, 2லேருந்து 1க்கு வர ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வருது. அப்போ என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆன் 2/1 இஸ் ஆப்போசிட் டு ஃபோர்ஸ் ஆன் 1/2. அப்போ ரெண்டும் ஈக்குவல் தான், ஏன்னா Q1 Q2 டிஸ்டன்ஸ் எல்லாமே சேம் தான். ஒன்லி என்ன சேஞ்ச் ஆகுது? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதை வந்து மைனஸ்ல கொடுக்குறேன். ஸோ F21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F12. இதை பார்த்தா எங்கே பார்த்த மாதிரி இருக்கும். என்னது? நியூட்டன்ஸ் லால ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதை போட்டுடலாம் ரைட். ஸோ அதுவும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன். எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you are having any doubt, please ask me in comment section. I will clarify all your doubts. Thank you.